தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி ஒரு பாசிச பாஜக அரசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த அரசு எந்த விதமான பாசிச சக்தி கொண்ட அரசு என்றால், பெண்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு பெரும் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருப்பது போன்ற ஒரு அரசாங்கமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்திய நாடு, இந்த பாரத நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட பாரத நாடு. நமது பாரத நாட்டின் பெருமை நமது பெண்கள். இந்த இந்திய திருநாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய பெண்களின் தாலியை நாங்கள் அனைவரும் உயிராக மதிக்கக்கூடிய பெண்களின் தாலி என்பது ஒரு ஆபரணம் மட்டுமா என்றால் இல்லை. பெண்கள், நம் நாட்டின் பெண்கள் இந்த தாலியை ஆபரணமாக அல்ல, நாங்கள் அனைவரும் இதை உயிராக மதிக்கிறோம். இதில் ஒரு பொட்டு தங்கம் இருந்தால் மட்டும்தான் இது தாலி அல்ல. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்றை மட்டுமே கூட கட்டிக்கொண்டு அதை தாலியாக தன் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர்கள் நமது இந்திய நாட்டு பெண்கள் என்பதை மறந்து பேசுகிறார் பாரத பிரதமர். அவர் ஏன் மறந்து பேச மாட்டார்? ஜெசோதாபென் அவர்களுடைய தாலியை பற்றிய அருமை அவருக்கு தெரிந்திருந்தால் அவரை விட்டு அவர் வந்திருப்பாரா என்றால் இல்லை. இதை மாவட்ட வாரியாக இந்த பெண்களுக்கான ஜஸ்டிஸ் ஃபார் மங்கள் சூத்ரா, அதாவது தாலிக்கு நியாயம் கேட்டு, இதற்கு முன்னாடி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? தாலிக்காக இந்திய நாட்டு பெண்கள் தெருவில் இருந்து நியாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாரத பிரதமரை நம்மை தள்ளி இருக்கிறார் என்றால் யாராலாவது மறுக்க முடியுமா? பாரத பிரதமர் என்னென்னவோ திரித்து கூறுகிறார். மன்மோகன் சிங் அவர்கள் கூறியது போல 60 ஆண்டு காலமாக பெண்களின் தாலியை களவாடிதான் காங்கிரஸ் ஆட்சி நடத்தியதா என்றால் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாங்கள் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். இன்று இருக்கக்கூடிய விலைவாசி உயர்ந்து விட்ட காலத்தினால் பெண்கள் தங்க தாலி கூட இங்கு போட முடிவதில்லை. தாலிகள் எல்லாம் அடகு கடைகளில் இருக்குது. மோடி அவர்களே, கடந்த 10 ஆண்டு வருடங்களாக எங்கள் பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்றை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியும் நாங்கள் மாண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களின் மாண்பை குறைக்கும் விதையாக பேசுகிற பாரத பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து, மன்மோகன் சிங் அவர்களை அவர் கேவலமாக பேசுவதை கண்டித்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட வாரியாக போராட்டத்தில் ஈடுபடும். இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு நாங்கள் கீழே சென்று மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷமிட இருக்கின்றோம். தாங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். மேலும் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாரத பிரதமருக்கு என்னவோ ஒரு பிரச்சனை, எங்கிருந்தாலும் பிரச்சனை அவருக்கு. லக்கிம்பூர் ஆகட்டும், ஹத்ரஸ் ஆகட்டும், சாக்ஷி மல்லிக் ஆகட்டும், இல்லை என்றால் பில்கிஸ் பானு ஆகட்டும், எப்படிப்பட்ட பெண்களை எடுத்துக்கொண்டாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் வன்கொடுமைகளையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது பாஜக. இதையெல்லாம் பார்த்து கொண்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் இனியும் சும்மா இருக்காது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரை சார்ந்தவர் பாஜகவின் அகில இந்திய பாஜக மோர்ச்சாவை சார்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்றாவது மணிப்பூரில் நடந்த விஷயத்தை பற்றியும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை பற்றியும் பேசுகிறார்கள் என்றால் இல்லை. விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறாரா என்றால் இல்லை. இப்படி பெண்களுக்கான அத்தனை வன்கொடுமைகளையும் எதிர்த்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தொடர்ச்சியாக போராடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.